Good morning, I am Indumadi from Hope Foundation. Today we are going to see about MS Excel Part 2. First எப்படி நம்ம ரெண்டு செல்லை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏல 2ன்னு போட்டிருக்கோம், பியில் 3ன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் நமக்கு சியில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக எப்படி கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு A1. A1ன்றது ஏல ஃபஸ்ட்டு காலம், பியில் ஃபஸ்ட்டு காலம், அதுதான் ஈக்குவல் டு A1 + B1 கொடுத்த உடனே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 5ன்னு அந்த இடத்துல வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகிடும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, நம்ம எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். if suppose ஃபஸ்ட்டு இப்போ டி காலம்னு அதே மாதிரி கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம், B3 + C3 is equal to B3 + C3ன்னு டியில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா 0ன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் 4, 6ன்னு ஆட் பண்ணோன்னே இந்த இடத்துல வேல்யூஸ் 10ன்னு சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. மை டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லிட்டு B1ல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டுடேஸ் டேட்டுன்னு போட்டு இன்றைக்கி டேட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் ஃபங்க்ஷனு, இதோட ரிசல்ட். ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே போட போகிறோம், அதோட ரிசல்ட் வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மந்த்து, நம்பர் ஆஃப் இயர். ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ப்ராக்கெட்குள்ளே B1, B2, டேட்டுன்றதுனால இதுக்குள்ளே இந்த ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இதுதான் B1, இது B2. ஓகேங்களா, B1, B2 டேட். ஓகேங்களா, இது இந்த இடத்துல வரும். அது மாதிரி மந்த்துக்கு டேட்டட் இஃப் B1, B2, மந்த் B1, B2, மந்த்து. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதே மாதிரி டேட்டட் இஃப் B1, B2 இயர்ன்றதுனால ஒய் கொடுத்துருக்கோம், 19 ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் டேட்டட் இஃப் B1, B2 இயர் டிஸ்பிளே ஆகுறீங்க 19 சொல்லிட்டு. மந்த் ஆஃப் இயர்ஸ் டேட்டட் இஃப் B1, B1 இயர் மந்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மந்த் ஓவர் இயர், எத்தனை மந்த், எந்த மந்தில் எந்த இயரில் எத்தனாவது மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அதான் 6. ஓகேங்களா, அப்புறம் டேஸ் ஓவர் மந்த் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் MDனா டேஸ் ஓவர் மந்த், டேஸில் எந்த மந்த்து, ஒரு மந்தில் எத்தனாவது டே அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் டேட் ஃப்ரம் யூ வாண்ட் டு கேல்குலேட் டிஃப்ரென்ஸ், எந்த டேட்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணணுமோ இதோட சின்டெக்ஸ் இதுதான் பாருங்கள். டேட்டட் இஃப் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், இன்டர்வல். இதுதான் இன்டர்வல். ஓகேங்களா, இதுதான் ஸ்டார்ட் டேட்டு. 23/6/1993ன்றது ஸ்டார்ட் டேட், 10/1/2013ன்றது எண்ட் டேட். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸ் கொடுத்த உடனே இப்போ இந்த ரிசல்ட் இருக்கீங்களா, இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் சேஸ் தட் ஐ எம் 19 years 6 months and 18 days old. 19 years ஆகுது, 6 months ஆகுது, 18 days ஆகுது. உங்களோட ஏஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன்லே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி எப்படி வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட சின்டெக்ஸ் பாருங்கள். இஃப் லாஜிக்கல் டெக்ஸ்ட் வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ட்ரூனா என்ன வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகணும், ஃபால்ஸ்னால் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். இதுதான் லாஜிக்கல் டெக்ஸ்ட்ன்றது எனி வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன் தட் கேன் பி என்வலப்ட் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எந்த லாஜிக்கல் டெக்ஸ்ட்ன்றது எந்த வேல்யூவாக வேணால் இருக்கலாம். வேல்யூ இஃப் ட்ரூனா வேல்யூ தட் இஸ் ரிட்டன் இஃப் லாஜிக்கல் டெக்ஸ்ட் இஸ் ட்ரூ. இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணணுமோ அதுதான் இந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணுமோ அது இந்த இடத்துல கொடுக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷனு ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஏல 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இஃப் A2 இஸ் கிரேட்டர் தென், இது A2 கிரேட்டர் தென் 5ஆக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகணும், எல்ஸ் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகணும். நம்ம 5 தான் கொடுத்துருக்கோம். 5 கிரேட்டர் தென் 5 கிடையாது, ஈக்குவல் டு 5, அதனால் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இஃப் A2 இஸ் லெஸ் தென் 5 ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். A2 லெஸ் தென் 5 கிடையாது, அது ஈக்குவல் டு 5, அதனால் இங்கே ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் A2 இஸ் ஈக்குவல் டு 5,
ட்ரூ டிஸ்பிளே ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா A2 ஓட வேல்யூ ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா ட்ரூ டிஸ்பிளே பண்ணால் அதர்வைஸ் ஃபால்ஸ்னு டிஸ்பிளே பண்ண 5 ஈக்குவல் டு 5 அதனால் இங்கே ட்ரூ டிஸ்பிளே ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் A2 இஸ் கிரேட்டர் தேன் 5 கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சுன்னா 20 டிஸ்பிளே ஆகணும், இல்லைனா 10 டிஸ்பிளே ஆகணும். நம்ம வந்து இங்கே ட்ரூ ஃபால்ஸ்னும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால 10ன்ற வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இங்கே 20 டிஸ்பிளே ஆகுது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்றதுனால கிரேட்டர் தேனாக இருந்தாலும் ஈக்குவல் டு இருந்தால் A டிஸ்பிளே ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால A டிஸ்பிளே ஆகுது. இன்னும் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால B டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து இஃப் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் வேல்யூ 1 கமா வேல்யூ 2. அப்புறம் கவுண்ட் ஏன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது, கவுண்ட் A ஆஃப் வேல்யூ 1 கமா வேல்யூ 2. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் blank ஈக்குவல் டு கவுண்ட் blank ஆஃப் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு கவுண்ட் இஃப் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஆஃப் ரேஞ்ச் கமா க்ரைட்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து 3, 5 இங்கெல்லாம் இந்த வேல்யூ கொடுத்துடல. இங்கே டாட்டு ஈக்குவல் டு இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் பாருங்கள், வேல்யூ 1 கமா வேல்யூ 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. A1 கோலன் A10 ஓகேங்களா. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்திருக்கு. கவுண்ட் ஒன்லி செல் தட் கண்டெய்ன்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் நம்பர் இருக்க செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை செல்ஸ் வந்து நம்பர் இருக்குது அதை மட்டும் கவுண்ட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு கவுண்ட் வேல்யூ 1 to வேல்யூ 2 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 ஒன்று இருக்குது, 5 ஒன்று இருக்குது, 0 ஒன்று இருக்குது, 8 ஒன்று இருக்குது, மொத்தம் 4 தான் இருக்குது. அதனால இங்கே வந்து அவுட்புட் என்ன வந்திருக்கு? 4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் செல்ஸ் தட் ஆர் நாட் எம்டி. எந்தெந்த செல்ஸ் எம்டி இல்லாமல் இருக்கோ, நாட் எம்டியாக இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணும். அதான் கவுண்ட் ஏ வேல்யூ 1 கமா வேல்யூ 2. இதுக்கு ஆப்ஷன் வந்து 8ன்னு வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 செல்ஸில் வேல்யூஸ் இருக்குது. மிச்சம் 2 தான் வந்து பிளாங்காக இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து கவுண்ட் செல்ஸ் தட் ஆர் blank. எந்தெந்த செல்ஸ் வந்து பிளாங்காக இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுறது தான் இந்த சின்டாக்ஸு. இதில் பாருங்கள் 1 2 மொத்தம் 2 செல்ஸ் பிளாங்காக இருக்குது, 2 டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்தது கவுண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் தட் மீட் கிவன் கண்டிஷன். இதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கண்டிஷன்ஸ் மீன்ஸ் count if A1 colon A10 is greater than or equal to 5. greater than or equal to 5 எந்தெந்த வேல்யூஸ் வந்து greater than or equal to 5 இருக்கும் அந்த செல்ஸை கவுண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஈக்குவல் டு 5 கிடையாது, greater than 5 கிடையாது. ஸோ 5 1 8 1 2 அப் டு A1லேருந்து A2 less than 5 இது ஓகேங்களா. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ 1 2 3 0 மட்டும் தான் இதில் வராது. அதனால் மொத்தம் 3 செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகியிருக்கு. இதுதான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த சின்டெக்ஸ் பாருங்கள். லோயர் ஃபங்க்ஷன் லோயர் ஆஃப் டெக்ஸ்ட், அப்பர் ஃபங்க்ஷன் அப்பர் ஆஃப் டெக்ஸ்ட், ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஆஃப் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது சப்போஸ் ஸ்மார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த ஆர் மட்டும் வந்து கேப்ஸில் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் வரணும் அப்படின்னா இந்த சின்டெக்ஸ் ஈக்குவல் டு லோவர் ஆஃப் டெக்ஸ்ட் A2 அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்மார்ட்ன்றது ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் கேசஸில் வந்துடும். அதே வந்து அப்பர் ஆஃப் டெக்ஸ்ட் A2 அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபுல்லாக கேப்ஸாக வந்துடும் ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் கேபிட்டல் டு ஸ்மால். ஃபஸ்ட்டு இது வந்து கேபிட்டல்லேருந்து ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து ஸ்மால்லேருந்து கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. டு கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் ஆஃப் டெக்ஸ்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து ப்ராப்பர்னால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்கணும், மீதி எல்லாம் ஸ்மாலாக இருக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பர் டெக்ஸ்ட். இதில் எல்லாமே ஸ்மாலாக இருக்குது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்குது, மீதி எல்லாம் ஸ்மாலில் இருக்குது ஓகேங்களா. இந்த டேஷிங் பாருங்கள், இது ஸ்மாலில் இருக்குது, இது கேப்ஸில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் கேப்ஸில் இருக்குது, மீதி எல்லாம் ஸ்மாலில் இருக்குது. இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இன்னொரு சின்டெக்ஸ் இருக்காது பாருங்கள்.
left function of equal to left function என்ன equal to left of text comma number of characters. இல்ல பாருங்க left a comma characters எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து leftல இருந்து first 3 characters. Okay, return specify number of characters from start of the text. leftன்றது startல இருந்து 1 2 3 மூணு characters மட்டும் டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல comma 3 கொடுத்திருக்கோம் அதனால. அதே வந்து இந்த right இந்த செகண்ட் சின்டெக்ஸ் எதுக்காகனா ரைட்ல இருந்து மூணு கேரக்டர் ART return specific number of characters from end of the text endல இருந்து ART இந்த லாஸ்ட் மூணு கேரக்டர் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கா மிடில் இருக்க மூணு கேப்ஸ் இப்போ வந்து மொத்தம் 5 லெட்டர் இருக்குன்னா ஃப்ரண்ட்ல ஒன்று போயிடும் லாஸ்ட்ல ஒன்று போயிடும் நடுவில் இருக்க மூணு கேரக்டர்ஸ் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் பாருங்க mid of text start number of characters start number என்னன்னு கொடுக்கணும் number of characters மொத்தம் எத்தனை characters டிஸ்ப்ளே பண்ணனும் கொடுக்கணும் இந்த இடத்துல. இந்த 2ன்றது number of starting textன்றது செகண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு வேணும்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து மூணு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணும் 1 2 3 அப்போ வந்து MAR அப்படி டிஸ்ப்ளே ஆகிருக்கு. இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு என்னன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு நவ் ஆஃப் நவ் இந்த நவ்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுன்னா ரிட்டர்ன் கரண்ட் டேட் அண்ட் டைம். இப்போ கரண்ட்டாக என்ன டேட் என்ன டைம்ன்றது வந்து இந்த நவ் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். டுடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கரண்ட் டேட் ஒன்லி டேட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த டுடே ஃபங்க்ஷன் கொடுக்கணும். mod of 7,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் தி ரிமைண்டர் ஆஃப்டர் a number is divided by a divisor. இந்த mod அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குன்னா டிவைட் பண்ணுறதுக்கு 3 வந்து 7 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எவ்வளோ வருதோ ரிமைண்டர் வேல்யூ இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி len of a1 அப்படின்னா 9 returns the number of characters in a text string. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் இந்த a1ன்றது இந்த செல்லில் எத்தனை டெக்ஸ்ட் இருக்குது இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது a1ல FUNCTION அந்த லென்த்து வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த இடத்துல 9ன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த லென்த் a1ன்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஆட் ஆல் தி நம்பர் sum of 2,3 2 plus 3 is equal to 5 இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆடிட்டிங். இந்த இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு A4 நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல நிறைய ஆட் பண்ணி நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் ஆடிட்டிங் இந்த ட்ரேஸ் ப்ரிசிடென்ட் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஃபார்முலாஸ் எங்கேருந்து வந்துச்சு எந்த 2 செல்லை ஆட் பண்ணி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரேஸ் ப்ரிசிடென்ஸ். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த ஆரோ மார்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். 2ம் இந்த A1ம் A3யும் ஆட் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த A2வையும் இந்த A4யும் ஆட் பண்ணி இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆரோஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். எந்தெந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகுதுன்னு நமக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட் பார்க்கும்போது புரியாது. அது தெரியறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஆடிட்டிங்ன்ற ட்ரேஸ் ப்ரிசிடென்ட் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது எக்ஸலில். அது என்னென்ன ஷார்ட்கட்ஸ்ன்னு பார்ப்போம். எடிட் தி ஆக்டிவ் செல்லை எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ F2, கிரியேட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு F11, செல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F2, ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F3, இன்சர்ட் நியூ ஒர்க் ஷீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F11, நேம் மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுறது கண்ட்ரோல் F3, விஷுவல் பேசிக் எடிட்டர் ஓப்பனாக ஆல்ட் F11 இந்த மாதிரி நிறையா வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. அதே மாதிரி தான் டவுன் ஃபில்காக அது நம்ம சொன்னதை ட்ராக் பண்ணுவோம். டவுன் ஃபில்காக கண்ட்ரோல் D, ரைட் ஃபில்காக கண்ட்ரோல் R, என்டர் சம் ஃபங்க்ஷன் என்ட்ரு பண்ணுறதுக்காக ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா சம் ஃபங்க்ஷன் ஆட்டோ சம் வந்துடும். அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. பார்டர் அவுட்லைன்ஸ்லாம் ரிமூவ்